வணக்கம் நேயர்களே, குட்டீஸ் கிச்சனுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நான் பண்ண போகிற ரெசிபியோட பேர் பன்னீர் தக்காளி காயின். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்ப்போம். பிரெட், பன்னீர், தக்காளி, வெண்ணெய், சீஸ், உப்பு, மிளகுத்தூள். ஓகே, தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்தாச்சு. இப்போ இது எப்படி செய்யணுன்றது உங்களுக்கு நான் செஞ்சு காட்டுறேன். முதல்ல தக்காளியை நம்ம அரைச்சி ஒரு பியூரியாக எடுத்து வச்சுக்கலாம். இன்னும் ஒரு சுத்து போடலாம். இப்போ இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இந்த பன்னீர் இப்போ நம்ம கிரேட் பண்ணி வச்சுக்கலாம். கலவையாக நம்ம பண்ணும்போது பிரெட்டில் தடவறதுக்கு பன்னீர் ஈஸியாக இருக்கும். இப்படி துருவிக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் இப்படி துருகி வச்சுக்கலாம். இதையும் இந்த தக்காளி கலவை இருக்குது இல்லைங்களா, இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா கலந்துக்கோங்க. பன்னீரும் தக்காளியும் நல்லா கலந்துக்கணும். கொஞ்சம் இதில் நம்ம உப்பு மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். உப்பு கொஞ்சம் போடுறேன். மிளகுத்தூள் காரம் எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு மிளகுத்தூள் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு மிளகுத்தூள் வேண்டாம், குட்டி சாப்பிட மாட்டாங்கன்னா மிளகுத்தூளை நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கிறது பெட்டர். ஸோ இதை நல்லா கலந்துக்கோங்க. நல்லா கலந்தாச்சு. இப்போது இதை ப்ரெட்டில் நம்ம தடவணும். ஃபஸ்ட்டு ப்ரெட்டை நம்ம ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணிக்கணும். இந்த பிளேட்டில் ப்ரெட்டு வச்சு இந்த மாதிரி ஒரு மூடி மாதிரி ஒன்று எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி மூடியில் நம்ம நடுவில் வச்சு நம்ம ப்ரெட்டை கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஒரு 4 நம்ம பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்ஸில் கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இந்த சீஸ் இருக்குது இல்லைங்களா, இந்த சீஸை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இந்த கலவையோட ஆட் பண்ணிக்கலாம். சீஸ் குழந்தைங்களுக்குன்னா ரொம்ப பிடிக்கும். நம்மளே நல்லா சாப்பிடுவோம். சீஸ் எவ்வளோ வேணுமோ இந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். நம்ம நல்லா கலந்துக்கோங்க இந்த சீஸு. ஸோ இதில் பன்னீர், சீஸு, தக்காளி அரைச்சி வச்சது, அதுவும் உப்பு மிளகுத்தூள் இதெல்லாம் இந்த கலவையெல்லாம் இருக்குது. இப்போ இதை இந்த பிரெட் காயின் மாதிரி வச்சுருக்கோம் இல்லைங்களா, இதில் ஸ்ப்ரெட் பண்ண போகிறோம். இதை இப்போது ஒன்று எடுத்துக்கிறேன். இந்த ஒரு இதில் இதை போட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இதில் இன்னொன்று பிரெட் இருக்கு இல்லைங்களா, இதை நல்லா மேலே அமுக்கி வச்சுக்கலாம். அதே மாதிரி அடுத்தது எடுங்க. அடுத்த இதுலேயும் நம்ம கொஞ்சம் இதை கலந்துக்கலாம். நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும். அதே மாதிரி இன்னொன்று எடுத்து இதை நல்லா மூடிடுங்க. இப்போது இதை நம்ம பேனில் வச்சு ஒரு ஷாலோ ஃப்ரை, எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். பேன் வச்சுக்கோங்க. பேன் சூடானதும் நம்ம லைட்டாக வெண்ணெய் போட்டு நம்ம இதை ஷாலோ ஃப்ரை பண்ணணும். கொஞ்சம் நல்லா சூடானதுக்கப்புறம் வெண்ணெய் போட்ட உடனே சிம் பண்ணிக்கோங்க. சிம் பண்ணிட்டதுக்கப்புறம் இதை ரெண்டுத்தையும் நல்லா திருப்பி போட்டு ஃப்ரை பண்ணி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். கொஞ்சமாக வெண்ணெய் போடுறேன். இப்போ இதை எடுத்து வைக்கலாம். பிரெட்டு சாதாரணமாக நம்ம டோஸ்ட் பண்ணி ஆம்லெட் போட்டு கொடுத்தா நல்லா சாப்பிடுவாங்க. இது சீஸு, பன்னீர், தக்காளி, உப்பு மிளகுத்தூள் எல்லாமே கலந்துருக்கு. ஸோ அதனால் இன்னும் ரொம்ப நல்லா டேஸ்டியாக இருக்கும். லைட்டாக நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம்.
வெண்ணெய் வேறு ஆட் பண்ணுறோம், அது இன்னும் ரொம்ப நல்லா ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். ஸோ இது நல்லா கொஞ்சம் ஃப்ரை ஆகிடுச்சு. சிம்லேயே வச்சு பண்ணுங்க. 2 minutes ஆகிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ இந்த பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பன்னீர் தக்காளி காயின் ரெடியாக இருக்குது. இது எப்படி செய்யணுன்றது ஒரு சின்ன ரீகேப் நம்ம பார்ப்போமா? முதல்ல தக்காளி கொஞ்சம் மிக்சியில் போட்டு நல்லா பியூரி மாதிரி பண்ணி ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பன்னீரை எடுத்து நல்லா கிரேட் பண்ணி துருகி, இந்த கலவை இருக்குது இல்லையா, தக்காளி கலவையில் இந்த துருகிய பன்னீரை போட்டுக்கிட்டு, அதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு, மிளகுத்தூள் போட்டுக்கிட்டு, கொஞ்சம் சீஸு அதையும் போட்டு எல்லாமே நல்லா கலந்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பிரெட் ஸ்லைஸ் எடுத்து ஒரு ரவுண்டாக ஷேப்பில் இருக்கிற மூடியை எடுத்து இந்த ப்ரெட்டை நல்லா ரவுண்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த கலவையை எடுத்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி ஒரு ரவுண்ட் ஷேப்டு பிரெட் ஸ்லைஸை மேலே நல்லா மூடி எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணி பேனை வச்சு கொஞ்சம் வெண்ணெயை ஊற்றிக்கிட்டு இந்த ரவுண்ட் ஷேப்டு பிரெட் ஸ்லைஸை எடுத்து நல்லா ஷாலோ ஃப்ரையாக, நல்லா 2 பக்கமும் ஷாலோ ஃப்ரையாக சிம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணிக்கிட்டு பிளேட்டில் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பன்னீர் தக்காளி காயின் ரெடியாக இருக்கும். இது எதுக்கு காயின் சொல்கிறோன்னா, காயின் ஷேப் மாதிரி இருக்க 1 ரூபாய் காயின், 5 ரூபாய் காயின் அந்த மாதிரி இருக்கும் இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி காயின் ஷேப் மாதிரி இருக்கிறதுனால தான் பன்னீர் தக்காளி காயின் அப்படின்னு சொல்லியிருக்கோம். நிச்சயமாக குழந்தைங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரென்தனிங் ஃபுட்டாக இருக்கும். வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு, ரொம்ப ஈஸி ப்ரிப்பரேஷன் வேறு, ட்ரை பண்ணி பார்த்துட்டு எங்களுக்கு உங்கள் சஜஷன்ஸ் எழுதி அனுப்புங்க. அடுத்த குட்டீஸ் கிச்சனில் வேறு ஒரு சுவையான ரெசிபியோட உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடைபெறுவது சாந்தி. இன்னைக்கு தேனி மாவட்டத்தில் இன்ட்ரெஸ்டிங்கான குக்கிங் ரெசிபிஸ்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணீங்களா? அது மட்டும் இல்லாமல் அருமையான காட்சிகள்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. நிஜமாவே ஒண்டர்ஃபுல்லான ஒரு டிஸ்ட்ரிக்ட் தான் இந்த தேனி டிஸ்ட்ரிக்ட். இதே மாதிரி அருமையான விஷயங்களோட மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். This is Kaushik signing off for Anjirapeti. Bye bye.